இங்கே ஒரு வீட்டில் இருக்கும்போது தான் ஒய்ஃப் கிட்ட தனியாக பேச முடியல. அதனால ஃபோனாச்சு பண்ணுவோன்னு பீச்சில் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபோனும் பண்ணுறாரு அந்த பொண்ணு. ஆனால் அவங்க மாமியார் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுக்கவே பயப்படுறா. தென் ஃபோனை எடுக்கிறாங்க. ஹீரோவும் வீட்டில் இருக்கும்போது தான் தனியாக பேச முடியல, அதனால தான் கால் பண்ணேன்னு சொல்கிறாரு. நான் வரும்போது உனக்கு பூ வாங்கிட்டு வரேன், என்ன பூ பிடிக்குன்னு கேட்குறாரு. ஸோ இந்த பொண்ணு பிடிச்ச பூ பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ மாமியார் வந்து ஃபோனை பிடிங்கி பூ வாங்கிட்டு வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், சக்கரை நல்லா தீர்ந்து போச்சு, அதை முதல்ல வாங்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இவரும் கட் பண்ணிடுறாரு. ஆனால் நீ நைட் ஆச்சு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்னு பக்கத்தில் சூட் கேஸ்லாம் வச்சு மறைச்சிடறாங்க. அப்பன்னு பார்த்து அவங்க தங்கச்சி கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கத்தி விட்டு எல்லாத்தையும் எழுப்பி அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. தென் நெக்ஸ்ட் டே வேலைக்கு கிளம்புறான். அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா பக்கத்து வீட்டில் நான் வெளியே போறேன், அதனால கொஞ்ச நேரம் வீட்டை பார்த்துக்க முடியாம கேட்கறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த பொண்ணுக்கு நெயில் பாலிஷ் வலையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். இந்த பொண்ணை கூட்டிட்டு ஒரு லாட்ஜுக்கு போறான். அவனுமே இவங்களை பார்த்துட்டு தப்பா நினைச்சுக்கிறான். அதனால ரேட்லாம் அதிகமா சொல்றான். இவனும் வேற வழி இல்லாம அந்த ரேட்டை கொடுத்துட்டு ரூமுக்குள்ளேயே போயிடுறான். ஆனா அப்பன்னு பார்த்து கதவை தட்டுறாங்க. இவனும் போய் பார்க்கறான். பார்த்தா போலீஸ் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி விசாரிக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நம்பாம அந்த ஹீரோவை போட்டு அடிச்சிடறாங்க. அப்புறம் தான் இவன் மேரேஜ் ஆன போட்டோவே காமிக்கிறான். இப்பதான் இவங்களும் நம்புறாங்க. ஆனா இந்த லாஜிக்லாம் ஏன் வர, இங்கெல்லாம் தப்பான ஆளுங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்ப போகும்போது இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. ஹீரோவும் சொந்த பொண்டாட்டிக்கிட்டே ரொமான்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அப்ப வெளியே போனா அவங்க அம்மாவும் தங்கச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு போட்டிருக்க புது புடவை வளையெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோ முதல்ல இவளை எப்படியாச்சும் வெளியே தத்தணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா நீ நேற்று இவன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒய்ஃபை காணோம். வெளியே போய் பார்க்கறான். பார்த்தா அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவனுக்குமே ரொம்ப ஃபீல் ஆகுது.